பிக் பாஸ் வந்துட்டாலே பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலை பிக் பாஸ் சீசன் 8க்கான மாறி மாறி ப்ரோமோ வந்துகிட்டு இருக்கு. பிக் பாஸை யாரு தொகுத்து வழங்க போறான்ற கேள்வியே மிகப்பெரிய கேள்வியாக இருந்துச்சு. இப்போ பிக் பாஸை யார் தொகுத்து வழங்குறான்றது கிளியரா முடிஞ்சு போச்சு. விஜய் சேதுபதி நமக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த விஜய் சேதுபதி அவர்களுக்கு வச்சு பல ப்ரோமோக்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசுன்னு சொல்லி ப்ரோமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த வாட்டி பிக் பாஸ் வந்தாலே சீசன் வந்தாலே யார் யார் பங்கேற்கிற போறான்ற ரூமர்ஸ் கொஞ்ச நாளைக்கு பரவிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட ரூமர்ஸ்ல இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே பரவிட்டு ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த ரூமர்ஸ்ல யார் யார் இருக்கிறா, யார் யார் பங்கேற்கிற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற தகவலை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அதுக்கு ஒரு கண்டெஸ்டன்ட் நிகழ்ச்சி நடத்துவாங்க. யார் யார் தகுதியா இருக்கிறான்னு சொல்லி தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்லி அவங்க ஒரு போட்டிலாம் வைப்பாங்க. அதை வச்சு அவங்க இப்போ தேர்ந்தெடுத்துருக்காங்க. ஒரு ஆடிஷன் நிகழ்ச்சி நடக்கும். அதுல இப்போ யார் யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க, இவங்க தான் அதிகபட்சம் வர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. அப்படி பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் யார் யாரை தேர்ந்தெடுப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இன்டர்நெட்ல ட்ரெண்டிங்கா இருக்கிற ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம சீரியல், அதாவது அவங்களோட சேனல்ல ஒரு சீரியல்ல இருந்து கொஞ்சம் பேர் தேர்ந்தெடுப்பாங்க. அதுக்கப்புறம் பட வாய்ப்பு இல்லாத ஆக்டர்ஸை கொஞ்சம் பேர் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படிப்பட்ட லிஸ்ட்லாம் இப்போ லீக் ஆயிருக்கு. எப்போதும் பிக் பாஸ்ல இப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதுல நம்ம யார் யார் இருக்க போறான்றதை ரிவீல் பண்ண போறோம். அது ஒன்னோடான்றது தெரிஞ்சுக்கலாம். இந்த விஷயத்துல யார் யார் இருக்க போறான்றதை நீங்க கேட்டாலே உங்களுக்கே ஷாக்கிங்கா இருக்கும். இவங்களாம் வந்திருக்கிறாங்களா அப்படின்றதான். இப்போ இந்த விஷயத்துல யார் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, பாரதி கண்ணம்மா இந்த வருஷம் முடிஞ்சு போன சீரியல். இந்த சீரியலோட ஹீரோ இந்த பிக் பாஸ்க்கு கலந்துக்க போறாரு. பாரதி கண்ணம்மா சீரியலோட ஹீரோ அருண் கலந்துக்க போறாரு. அது மட்டும் இல்லாம அடுத்ததான் ஒரு பெரிய ஆள் கலந்துக்க போறாரு. யாருன்னு கேட்டீங்கன்னா, ப்ரொடியூசர் ரவீந்தர். இவர் சமீபத்தில் மிகப்பெரிய விஷயத்துல பங்கேற்று இருக்காரு. ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு சோசியல் மீடியால எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதுக்கு கண்டிப்பா இவர் பதில் கொடுப்பாரு. இவர் படத்தையும் தயாரிக்கவும் செய்வாரு. இவர் கல்யாணம் பண்ண விஷயம் சமீபத்தில் மிகப்பெரிய வைரலா எல்லாராலையும் பேசப்பட்டுச்சு. அப்படிப்பட்ட ப்ரொடியூசர் ரவீந்திர உள்ள கொண்டு வர போறாங்க. அதுக்கப்புறம் சீரியல் ஆக்டர் தீபக் கொண்டு வர போறாங்க. இப்போ அவர் தமிழ் சாஸ்வதி என்ற சீரியல்ல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பவித்ரா ஜனனியை கொண்டு வர போறாங்க. அதுக்கப்புறம் வினோத் பாபு, இவங்களாம் விஜய் டிவி சீரியல்ல இருக்கிறவங்க. அதுக்கப்புறம் இப்போ விஜய் டிவி சீரியலை பொறுத்த வரைக்கும் செல்லம்மா சீரியல் முடிய போது அந்த செல்லம்மா சீரியலோட ஹீரோ அர்ணவா, அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினியான அக்ஷிதாவையும் கொண்டு வர போறாங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்குமே இப்பதான் சமீபத்தில் பிரச்சனைலாம் பஞ்சாயத்துலாம் ஓடிட்டு இருந்துச்சு. சோஷியல் மீடியாவில் இவங்கள வச்சே வைரலாக போயிட்டு இருந்துச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அருணோட ஒய்ஃப் சில விஷயத்த சோஷியல் மீடியாவில் லீக் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கும் அக்ஷிதாவுக்கும் உள்ளது தொடர்பு உள்ளது, இதனால தான் எங்களுக்கு உள்ள டைவர்ஸ் வரப்போது அப்படின்ற மாதிரிலாம் பேசி நிறைய விஷயத்த சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சர்ச்சையை வச்சு டிஆர்பியை ஏற்றிக்கலாம் அப்படின்ற எண்ணத்தோட இவங்க ஜோடியாவே உள்ள கொண்டு வர மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் என்ன கொண்டு வந்திருக்காங்க கேட்டிங்கன்னா, பாரதி கண்ணம்மாவோட சீரியலோட வில்லியை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பரீனா அவங்கள கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நடிகை தர்ஷா குப்தா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் நம்ம பார்க்க போகிற ஆள்லாம் ரொம்ப ஷாக்கிங்கா இவரெல்லாம் வரப்போறாருன்ற நீங்கள் ஆச்சரியப்படுற ஒரு விஷயம். அதாவது குக் வித் கோமாளியில் இருக்கிற ஜாலினி சோயா, இவங்க இன்டர்நெட்டில் ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய டிடிஎஃபோட லவ்வர் அப்படின்ற கேர்ள் ஃப்ரெண்ட். அதனால அது மட்டும் இல்லாமல் இவங்க குக் வித் கோமாளியில் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நல்லாவே ஆடியன்ஸை கவர் பண்ணி வச்சிருக்கிறதுனால இவங்களையும் ஒன்று கொண்டு வர போகிறாங்க. அதுக்கப்புறம் யாரை கொண்டு வர போகிறாங்கன்னா, குரேஷி குக் வித் கோமாளி மூலியமாக. அது மட்டும் இல்லாமல் நிறையா காமெடி நிகழ்ச்சி கலக்க போது யார், இதெல்லாம் ஃபேமஸாக அந்த குரேஷியை கொண்டு வர போறாங்க. அதுக்கப்புறம் யாரை கொண்டு வர போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, டாக்டர் திவாகர். யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்போ இன்டர்நெட்டை கலக்கிட்டு இருக்க ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி ஆக்டரை நான் பர்ஃபார்மன்ஸ் பண்றேன்னு சொல்லி கலக்கிட்டு இருக்க டாக்டர் திவாகரை கொண்டு வர போறாங்க. இவரை பல நிகழ்ச்சிகளை இப்போ கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இவர் ஃபேமஸா இன்டர்நெட்ல இருக்கிறதுனால இன்டர்நெட்ல இருக்கிற இவரை கொண்டு வந்தோடனே இவரை உள்ள அடக்கி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து இவரையும் ஃபேமஸ் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி இவரை கூட்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஃபேமஸான ஆக்டர் பூனம் பஜ்வால். இவங்க இப்போ பட வாய்ப்பு இல்லாதனால அவங்களே உள்ள கொண்டு வர போறாங்க. அதுக்கப்புறம் இவர் பேசினாலே நம்மளுக்கு புரியாத புதிரா இருக்கும். அந்த ஆக்டரை கொண்டு வர போறாங்க. ஆக்டர் டைரக்டர் எல்லாத்தையும் கலந்த கலவையா இருந்த இவரை கொண்டு வர போறாங்க. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, பார்த்திபனோட கேரக்டருக்கு வித்தியாசமா இந்த இடம் இருக்குன்றது நான் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவரோட பேசுறதே சில விஷயம் புரியாத புதிய மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்படிப்பட்ட பார்த்திபன் அவர்கள் உள்ள என்ன பண்ண போறான்றது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா பார்த்திபன் அந்த ஆடிஷன்ல கலந்துக்கிட்டதாகவும் பார்த்திபன் பிக் பாஸ்ல செலக்ட் பண்ணிட்டதாகவும் போட்டோஸ்லாம் லீக் ஆயிருக்கு. அதனால நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இதுல யார் இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பங்கேற்க வாய்ப்பு இருக்குன்றத கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் யார் பங்கேற்றா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இதை பற்றி உங்களுக்கு கருத்தை மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்துக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.